பத்மா, இப்ப எதுக்காக என்னாச்சு? அதுக்கு இல்லைங்க, கொலைக்காரங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன். போலீஸ்காரங்க தலைய பிச்சுக்கிட்டு ஊரெல்லாம் தேடிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும் அவன் வீட்டுக்குள்ளேயே இருக்கான்னு? தொடர்ந்து கொலைகள்லாம் நடந்துகிட்டு இருந்தது. இந்த கொலைகள்லாம் ஏன் செய்யறாங்க, எதுக்கு செய்யறாங்கன்றதா இவ்வளவு நாளும் புரியாம இருந்துட்டு இருந்தது. ஆனா இன்னைக்கு புரிஞ்சிடுச்சு. ஆஸ்திக்காக ரமேஷ் எல்லாரையும் கொலை பண்ணிருக்கா. பத்மா, கொலைகாரன் யாரு? நம்ம ரமேஷா? ஆமாங்க, அவன் இன்னைக்கு என்னைய கொலை பண்ண வந்தா. பத்திரத்துல சைன் பண்ண சொல்லி கம்பல் பண்ணா. நல்ல சமயத்துல அர்ஜுன் மட்டும் வராம இருந்திருந்தா அவன் இன்னைக்கு என்னையும் கொலை பண்ணிருப்பா. இவர் எனக்கு நல்லாவே தெரியும். இந்த கொலைகளை நீ மட்டும் தனியா செய்யல. இதுக்கு முன்னாடி வேற யாரோ இருக்காங்க. Come on, come on, tell me, who is that? ரமேஷ், நீ ரொம்ப நல்லவன். வேற யாரோ செஞ்ச தப்புக்கு நீ கஷ்டங்களை அனுபவிக்கிற. இவர் நீ நடந்து சொல்லிட்டேன்னா எங்க டிபார்ட்மெண்ட்ட பேசி உன் தண்டனை குறைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். Come on, come on, tell me, உன்னை சொல்லு. Come on, come on, சொல்லு, உன்னை சொல்லு. என்னடா கொஞ்சமா ஊத்துற? என்ன எங்க அப்பாவோட சத்தா குறைஞ்சிட போது ஃபுல்லா எடுத்துக்கடா. அப்படி ஊத்து. அக்கா, கார் தொடச்சிட்டேன், லாண்டரில துணி கொடுத்துருக்கேன், வாங்கிட்டு வரணும். 50 ரூபா கொடுங்கக்கா. கரெக்டா 12 மணிக்கு மோகனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே எனக்கு கேரியர் எடுத்துட்டு வா. என்ன இந்தா. சரிக்கா. சங்கரையா, இன்னைக்கு நான் கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். ஏங்க? எங்க அம்மாவோட தேவசம் இன்னைக்கு. அப்படியா? சரி, இதுல 2 லட்சம் ரூபாய் கேஷ் இருக்கு. இத நீமா ஆயில் கம்பெனில கொடுத்துட்டு வந்துருங்க. நீமா ஆயில் ஃபேக்டரி தானம்மா? ஆமா. அவங்க சீட்டு கொடுப்பாங்கல்ல? கொடுப்பாங்க. நீங்க அதை வாங்கிட்டு நேரா ஆபீஸ் வந்துருங்க. ஓகே. காசு இல்லாம நான் அப்பா கிட்ட கை நீட்டிட்டு இருக்கிறேன். இதுல 10,000 ரூபாய்க்கு நான் எங்கடி போவேன்? நான் என்ன நோட் அடிக்கிற மிஷினா வச்சு எதையாவது பண்ணுங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டா பொண்டாட்டியை காப்பாத்த தெரியணும். அம்மா மல்லிகா, பாரு, இத கொண்டு போய் உள்ள பத்திரமா வை. இதுல 2 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. ஆயில் ஃபேக்டரி கொடுக்க வேண்டியது. டைம் ஆயிடுச்சு, அதனால கொடுக்க முடியல. நாளை கொடுக்கணும். ஜாக்கிரதை, ஜாக்கிரதமா. டேய், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுப்பா. இவன் இப்படி சமயக்காரன் ஆயிட்டானே. பிரகாஷா, என்னப்பா? என்னடா இது? குழந்தை ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருக்கு. அது அழாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் பால் கொடுக்கறதானே? பால் ஏற்கனவே குடுத்துட்டேன்ப்பா. மறுபடியும் குழந்தை அழுதுன்னா பசிக்குதுன்னு நினைக்கிறேன். சரிதான்ப்பா. அவன் என்ன பண்றா? மல்லிகா, என்ன மாமா? 20,000 ரூபாய் இதுல குறையுதேம்மா. அதுக்கு போய் இப்படி பயப்படுறீங்க? பயம் இல்லம்மா, என்னோட மானம் மரியாதை எல்லாம் போயிடுமா. அவ்வளவுதானே, உயிருக்கு ஒண்ணும் ஆபத்து இல்லையே. அப்படின்னா அந்த பணத்தை நான் தான் மாமா எடுத்தேன். எதுக்குமா உனக்கு அவ்வளவு பணம்? நான் உண்மையதான் சொல்றேன் மாமா. உங்கள மாதிரி ஏழையா இருந்து கஷ்டப்படுறதுக்கு என்னால முடியாது. 4 பேரை போல நானும் தினசா சாரி கட்டணும், தினசா நகை போடணும், பீச்சுக்கு போகணும், பிக்சர் பார்க்கணும், லைஃப என்ஜாய் பண்ணணும் மாமா, என்ஜாய் பண்ணணும். அம்மா மல்லிகா, வேண்டாம்மா, இதெல்லாம் நமக்கு ஒத்து வராதும்மா. நீ ஏழை வீட்டு மருமகம்மா. நீங்க அப்படிப்பட்ட வார்த்தை சொல்லாதீங்க மாமா. நான் ஏழை வீட்டு மருமகன் ஆனதுனாலதான் அந்த பணத்தை நான் தான் எடுத்துக்கிற உண்மை சொன்னேன். ஒருவேளை நீங்க பணமே கொண்டு வரலன்னு சொல்லியிருந்தா அப்போ நீங்க என்ன பண்ணி இருப்பீங்க? உங்களை திருடன்னு உள்ள பிடிச்சு போட்டிருப்பாங்க. என்னோட நல்ல மனசை புரிஞ்சுக்கங்க மாமா. ஏங்க, நான் லேடிஸ் கிளப்புக்கு போயிட்டு வரேன். பிரகாஷா, என்னடா இது? அவ சொல்றதுல எந்த தப்பு இல்லப்பா. கடவுளே.